கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஆகிய 4 மாதங்கள், வருடத்தின் பிற்பகுதின்னு சொல்லப்படக்கூடிய 4 மாதங்கள் இல்லையா? அந்த 2025 வருஷம் ஏற்கனவே ஒரு 8 மாதம் கடந்துருச்சுங்க. இந்த 8 மாதம் எனக்கு அப்படி ஒன்றும் பெரிய நல்லதுகள்லாம் நடக்கலையேங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த கடைசியாக இருக்கக்கூடிய இந்த ஒரு 3ல் ஒரு பாகம் 4 மாதமாகுது. எனக்கு ஏதாவது ஒரு மாற்றங்கள் வருமா? 2026ஆம் வருஷம் எதையாவது ஒரு வெல்கம் எதையாவது தருமா? என்னன்னே எனக்கு புரியலையே என்ற குழப்பம் கண்டிப்பாக மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு சர்வ நிச்சயமாக இருக்குங்க. சில பேருக்கு நல்லதுகள் நடந்திருந்தாலும் கூட பெரும்பாலானவர்களுக்கு இந்த 8 மாதத்தில் அப்படி ஒன்று நினச்ச மாதிரியான நல்ல மாற்றம் நடக்கலை அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ அந்த நடக்காதவர்களுக்கு ஒரு சில சாதகமான விஷயங்கள் அதையாவது ஏதாவது சொல்லுங்களேன். எனக்கு அப்படி தெரியல, இப்படி தெரியல. ராசிபலன் பகுதியில் தான் என்னுடைய மாற்றங்கள் எப்படி இருக்குன்றதை பார்க்குறதுக்காக நான் வர்றேன். அப்போ எனக்கு ஏதாவது ஒரு உண்மையான தகவல் தெரியணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மாதிரியான ஒரு மனச்சோர்வில் இருக்கக்கூடிய அத்தனை நேயர்களுக்கும் இப்பொழுது இந்த மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் சாதகங்கள் அல்லது ஏதானும் ஒரு பின்னடைவுகள் இருக்குமான்றதை பார்த்துடலாம். 12 ராசிகளுக்கான மேஷம் முதல் மீனம் வரையிலான 2025 செப்டம்பர் முதல் டிசம்பர் வரையிலான ஒரு 12 ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் நடக்கும்ன்றதை இப்போ பார்த்துடலாம். Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. T Nagar, Velachery, Cropate and Thiruvallur. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். முதல்ல மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு உண்மையிலே நல்ல மாற்றங்கள் இந்த செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஆகிய 4 மாதங்களும் இருக்குது. எப்படிங்கய்யா இருக்குதுன்னு சொல்கிறீங்க? பாருங்கள், செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதியிலிருந்தே உங்கள் ராசிநாதனாகிய செவ்வாய் ஒரு 1.5 மாதத்திற்கு அதற்கடுத்து அப்படியே 7ஆம் இடத்துல குருவின் பார்வையில் வலிமையான ஒரு அமைப்பில் இருக்கிறார். அதற்கடுத்து 1.5 மாதம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மொத்தம் 4 மாதத்திற்கான பலன்கள் இது. அதனை அடுத்து 1.5 மாதத்திற்கு அவர் ஆட்சி என்கின்ற மிக அருமையான ஒரு வலிமையான ஒரு இடத்தை அடைகிறார். அதற்கப்புறமும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மாதத்திற்கு நட்பு வீட்டில் குருவின் பார்வையில் வருவார். ஆக இந்த 2025ஆம் ஆண்டு முதல் 8 மாதங்களுக்கு எனக்கு ஒன்றுமே சரியாக இல்லையே என்கின்ற பரிதவிப்பில் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே பிற்பகுதி 4 மாதங்களாகிய இந்த செப்டம்பர் முதல் நவம்பர், டிசம்பர் வரையிலான அத்தனை அமைப்புகளும் ஒரு நல்ல விதமாக மூச்சு விடக்கூடிய அளவிற்கு முயற்சிகள் பலிக்கக்கூடிய நல்ல அமைப்புகள் உண்டுங்க. என்னென்னங்க நடக்கும்? செப்டம்பர் மாதம் மற்றும் அக்டோபர் மாதம் இந்த 1.5 மாதம், இந்த 2 மாதத்திற்கு செவ்வாய் 7ஆம் இடத்தில் குருவின் பார்வையில் இருக்கிறார். உண்மையிலேயே ராசியோ ராசிநாதனோ குரு சுக்கிர தொடர்புகளில் இருந்தால் அப்போது நமக்கு ஒரு அவங்கவுங்க வயதிற்கு ஏற்றார் போல் ஒரு புத்துணர்ச்சி கண்டிப்பாக கிடைக்குங்க. 7ஆம் இடம் என்பது நட்பு, காதல், கணவன், மனைவி போன்ற அமைப்புகளை குறிக்கக்கூடியது. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிதாக இளைஞர்களுக்கு நட்பு உருவாகக்கூடிய ஒரு தன்மை, புதிதாக காதல் வரக்கூடிய அமைப்பு, ஏற்கனவே இருக்கக்கூடிய காதல் கல்யாணத்தில் முடியக்கூடிய அமைப்பு. பிரேக்கப் ஆகிடுமா? ஏற்கனவே பிரேக்கப் ஆகித்தான் மேஷராசிக்காரர்களில் பாதி பேர் வந்திருக்கிறீங்க. இனிமேல் என்ன புதுசாக பிரேக்கப் ஆக போகிறது? இருக்கக்கூடிய காதல் திருமணத்தில் முடியக்கூடிய தன்மைகள், கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் சிக்கலாக இருந்தவர்கள் எல்லாருக்குமே மீண்டும் ஒன்றிணைந்து குடும்பமாக அந்த சிக்கல்களெல்லாம் மறந்து ஓரளவிற்கு குழந்தைகளுக்காக சேர்ந்து வாழ்வோம் என்கின்ற நல்லதொரு ஒரு முன்னேற்றம், மாற்றம் தெரியக்கூடிய யோக மாதங்களாக இந்த செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 4 மாதங்கள் நிச்சயமாக அமையுங்க. கூட்டு முயற்சிகள் பலனளிக்கக்கூடிய தன்மைகள் நன்றாக இருக்கும். ஒரு அந்தஸ்து, கௌரவம் கொஞ்சம் தெம்பாகவே நடமாடக்கூடிய சூழல் மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. 12ஆம் இடத்துல 7.5 சனி அமைப்பு, அதாவது சனி 12ஆம் இடத்துலேருந்து விரயச்சனியாக ஆரம்பிச்சிருக்கே, எனக்கு 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சே இப்படின்ற கவலைகள்லாம் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு வேண்டாம். ஏற்கனவே நான் கிளிட்ஸில் பேசின போன தடவை வீடியோவில் கூட நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒன்றும் 7.5 சனி அமைப்புகளில் நெகட்டிவ் கடுமையான பின்னடைவுகள் இருக்காது. அடுத்த தடவை சனி ஜென்மத்திற்கு மாறும் பொழுது 2027 ஜூன் மாதத்திலிருந்து சில பல பின்னடைவுகள் 7.5 சனியால் ஏற்பட்டாலும் கூட இப்போ அதை பற்றி நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியால் இந்த 4 மாதங்கள் செலவுகள் இருக்கும். செலவுகள் இருந்தாலும் வருமானம் வேணுங்களே. அப்போ வருமானங்கள் வரக்கூடிய தன்மைகள் இருக்கும். ஒரு நல்ல மாதங்களாகவே இந்த 4 மாதங்கள் அமைகின்றன. 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவின் மூலமாக வெளிநாடு, வெளிமாநில தொடர்புகள் கொஞ்சம் கை கொடுக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு
ராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் நடக்கும். குரு பகவான் இந்த 4 மாதங்கள் முழுக்கவே 3ஆம் இடத்தில் இருக்கிறார். இந்த 3ஆம் இடம் என்பது முயற்சிகளை குறிக்கக்கூடியது, நல்ல வாய்ப்புகளை குறிக்கக்கூடியது. நல்ல வாய்ப்புகள் வரும், அந்த வாய்ப்புகளையும் அப்படியே நீங்கள் உபயோகப்படுத்தி கொள்ளக்கூடிய தன்மைகள் தான் இருக்குது. ஆகவே பெரிய அளவில் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லைங்க. கௌரவத்தை கொடுக்கக்கூடிய ராசிநாதன் வலுவாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த 4 மாதங்கள் எல்லா நிலைகளிலுமே கை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கின்றன. மேஷராசிக்காரர்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் அவங்கவுங்க வயதிற்கு ஏற்றார் போல. பெரியவங்களுக்கு பார்த்திங்கன்னா கடன் தொல்லை நோய்கள்லாம் கொஞ்சம் விலகக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக இருக்கிறது. ஆகவே எதையும் சமாளிக்கக்கூடிய நல்ல மாதங்களாகவே அமைந்திருக்கிறது. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஆகிய 4 மாதங்களும் மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும். ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா ராசிநாதன் 3, 4, 5, 6 ஆகிய இடங்களில் இருப்பார். ராசிநாதன் நீச்சத்தில் இந்த தடவை இருந்தாலும் கூட அவர் நீச்ச பங்கமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்துடுது. செப்டம்பர், அக்டோபர் மாதம் ஒரு சின்ன தடங்கள் இருந்தாலும் கூட நவம்பர், டிசம்பர் மாதங்களில் எல்லாத்தையும் அப்படியே டக்குன்னு ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த 4 மாதங்களில் முக்கியமான கிரக நிலைமைகள் என்ன? 2ஆம் இடத்துல குரு, 11ஆம் இடத்துல சனி. இந்த 2மே போரும். இந்த 4 மாதங்கள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் அப்படின்ட்டு. அக்டோபர் மாதத்தில் பெரிய மாற்றங்கள் இருக்கும். அக்டோபரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் 7ஆம் இடத்துல அமர்ந்து உங்களுடைய ராசியவே பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு அட்டகாசமான ஒரு அமைப்பு. ஆக எல்லாம் ஒரு செப்டம்பரில் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரியான சாதகமற்ற தன்மைகள் இருந்தாலும் கூட அக்டோபர், நவம்பர் ஆகிய 2 மாதங்களும் உங்களுக்கு 6, 7 ஆகிய இந்த இடங்களில் சுக்கிரன் வலுவாக இருப்பது, ஒரு நிலையில் சுக்கிரனே குருவின் பார்வையில் இருப்பது என்பது தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல அமைப்புகள். ஒரு லக்ஸரியான ஒரு வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் இது வரைக்கும் என்னென்ன நீங்கள் நினச்சிருக்கிறீங்களோ, கடன் வாங்கியாலும் வீடு வாங்கிடலாம், கடன் வாங்கினாலும் வண்டி வாங்கிடலான்னு இந்த 4 மாதத்தில் ஒரு பிளானை போடுவீங்க. கடனை கட்ட முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கடனை கட்ட முடியும். கடனை கட்டுற அளவிற்கு உங்களுடைய உழைப்பிற்கேற்ற ஊதியங்கள் நிச்சயமாக இருக்கும். 10ஆம் இடத்துல ராகு இருக்குதுங்களே ஐயா, அப்படிலாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாங்க. அந்த ராகுக்கு குரு பார்வை இருக்கின்ற காரணத்தினால் தொழில் முன்னேற்றம் இருக்கும். சிலருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகள் இந்த 4 மாதங்களில் அக்டோபர், நவம்பர் ஆகிய மாதங்களில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, சிலருக்கு வேலை மாற்றம். வேலையே போனாலும் கவலைப்படாதீங்க. அதெல்லாம் கிரகங்கள் சாதகமான தன்மையில் இருக்கிறனால ஏற்கனவே இருந்து வந்த வேலையை விட நல்ல வேலை தான் கிடைக்குமே தவிர பெரிய பின்னடைவுகள் கண்டிப்பாக வந்துவிடாது. போட்டிகளில் வெற்றிகள் கிடைக்கும். 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். ஆக சிலருக்கு சமூக ஊடகங்களில் இதுவரைக்கும் கிடைத்து வந்த ஒரு மாதிரியான நெகட்டிவான அமைப்புகள்லாம் அப்படியே மாறி சமூக ஊடகங்கள்னு சொல்லப்படக்கூடிய ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, யூடியூப்லாம் சாதிக்கணும், புகழ் பெறணும். குறிப்பாக விளையாட்டுத்துறையில் சாதிக்கணும். செவ்வாய் ரொம்ப வலுவாக இருக்கிறார். அந்த விளையாட்டு, இந்த விளையாட்டு, செஸ்ஸு கூட ஒரு விளையாட்டு தான். விளையாட்டுத்துறையில் புகழ் பெறணும்னு என்ற எண்ணங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த 4 மாதங்கள் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் உண்டு. இளைய பருவத்தினருக்கு அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஆகிய 3 மாதமும் பெரிய அளவில் கை கொடுக்கும். ஆணுக்கு பெண்ணையும், பெண்ணுக்கு ஆணையும் அறிமுகப்படுத்தக்கூடிய மாதங்களாகவும் இந்த மாதங்களை சொல்லலாம். பெரிய வருட கிரகங்கள், ராஜ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் வலுவாக இருப்பதால் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இல்லை. ஐயா ஏதாவது சாதகமற்றது இருக்குமா? அம்மா கிட்ட ஏதாவது கருத்து வேறுபாடுகள் வரும். 4ஆம் பாவகம் முழுக்கவே உங்களுக்கு கேது இருக்கிறார். 4ஆம் பாவகாதிபதி அடுத்து பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதத்தில் நீச்சம்ன்ற அமைப்பை அடைவார். அப்போ நவம்பர் மாதத்தில் அம்மாவோடு ஏதாவது கருத்து வேற்றுமைகள், அம்மா சொல்கிறத நம்ம செய்ய முடியாத ஒரு சூழல், அம்மாவை விட்டு பிரிந்து தூர இடத்துல போய் 1 மாதம் 2 மாதம் இருக்கிறது, அம்மா என்ன பண்ணுறாங்களோ ஏது பண்ணுறாங்களோன்னு நம்மை நினைத்து அம்மா கஷ்டப்படுறது, அம்மாவை நினச்சி நம்ம கஷ்டப்படுறது மாதிரியான ஒரு சின்ன தொந்தரவுகளை தவிர்த்து பெரிய அளவில் கஷ்ட நஷ்டங்கள் இல்லாமல் நல்லாவே இருக்குதுங்க ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த 4 மாதங்கள். மிதனம். மிதனராசிக்காரர்களுக்கு அட்டகாசமாக ஆரம்பிக்குதுங்க. மிகப்பெரிய முன்னேற்றங்க. நல்ல விதமான ஒரு முன்னேற்றம்னு சொல்லுவோம் இல்லையா, அடுக்குமொழியில் பேசுகிறத நினச்சிட வேண்டாம். உண்மையிலேயே நல்லா இருக்கும். ஏன்னு சொன்னால் இந்த செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர்லாம் உங்கள் ராசிநாதன் கொஞ்சம் வலுவாக இருப்பார். குறிப்பாக செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதிக்கு பிறகு ராசிநாதன் ஒரு மாதம் உச்சம் என்கின்ற அட்டகாசமான நிலைமை அடைகிறார். பொதுவாகவே ராசி வலுவாக இருக்கிறது, ராசிநாதன் வலுவாக இருக்கிறார்னா மிகச்சிறந்த நல்ல மாற்றங்கள். அவங்கவுங்க வயதிற்கேற்றார் போல் 20 வயதுக்காரருக்கு ஒரு மாதிரி நடக்கும், 40 வயதுக்காரருக்கு ஒரு மாதிரி நடக்கும், 60 வயதுக்காரருக்கு ஒரு மாதிரி நடக்கும். ஒட்டுமொத்தத்தில் உங்கள் வயதுக்கேற்றார் போல் இந்த 4 மாதங்கள் நன்றாகத்தான் இருக்கும். செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு 2 மாத காலம் உச்சம் என்கின்ற நிலைமை அடைகிறார். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்டோபர் பிற்பகுதியிலிருந்து என்ன வந்துடுறாரு, குருவின் பார்வையில் சுக்கிரனுடைய வீட்டில் உங்கள் ராசிநாதன் இருக்கிறார். சுக்கிரனும் வலிமையாக இருக்கிறார். ராசி சுகத்துவத்தை அடைந்திருக்கிறது. ஆக அவரவர் எண்ணம் போல கல்வி, வேலை, தொழில் போன்ற மேன்மையான அமைப்புகள் இப்போது மிதன ராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. கடந்த 3 வருஷமாக நீங்கள் நல்லா இல்லையே,
2020, 21, 22, 23 பெரிய அளவில் மிதுன ராசிக்காரர்களை போட்டு வாட்டி வதைத்தது அப்படிங்கிறது தான் உண்மை. கடைசியாக எப்போவுமே வருடத்தின் கடைசி மாதங்களில் அந்த செப்டம்பர் அக்டோபரில் உங்களுடைய ராசிக்கு ரொம்ப யோகர்களான புதனும் சுக்கிரனும் வலிமை அடைவார்கள் என்பதால் எப்போவுமே வருஷ கடைசியில் கொஞ்சம் மூச்சு விடுற மாதிரியான பிரச்சனைகள் இல்லாத அமைப்பில் நல்லா தான் இருப்பீங்க. ஆகவே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இப்போது இந்த வருடத்தின் இறுதி மாதங்கள் என்று சொல்லப்படக்கூடிய செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் கண்டிப்பாக உண்டு. அதே நேரத்தில் இன்னொன்றையும் சொல்லி ஆகணும், 6ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் நவம்பர் மாதத்திற்கு மேலே ஆட்சி அடைவார். நவம்பர், டிசம்பர் இந்த 2 மாதங்களும் எதிரி தொந்தரவுகள் இருக்கும், அதையும் நீங்கள் பார்க்கணும். நவம்பர், டிசம்பர் இந்த 2 மாதங்களும் யாராவது நமக்கு தேவைப்படாத எதிரிகள் நம்மளை பார்த்து பொறாமைப்பட்டு, எதிரி இல்லாத இடம் என்ன இருக்குது, நம்ம நல்லா இருந்தால் தான் மற்றவங்களுக்கு பிடிக்காதே, நம்ம நல்லா இருந்து நம்முடைய திறமையில் நம்ம நல்லா இருக்கிறோம்னா கூட பொறாமை குணம் கொண்டோ நம்ம பார்க்குற கண்ணோட்டம் வேறு மாதிரி இருக்குது இல்லையா. நவம்பர், டிசம்பர் ஆகிய 2 மாதங்களும் செவ்வாய் அப்படியே 6ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு 6ஆம் இடத்திலேயே ஆட்சி ஆகும்போது நமக்கு அந்த நேரத்தில் எதிர்ப்புகள், எதிரிகள் தொல்லைகளால் கொஞ்சம் மனசு கொஞ்சம் கஷ்டப்படும். ஆனாலும் அந்த நேரத்தில் குரு உங்களுக்கு வலிமையாகவே இருக்கிறார், ராசியிலேயே ஒரு நல்ல விதமாக இருப்பார். அதிசாரத்தில் 2ஆம் இடத்திற்கு போனாலும் கூட அவர் வலிமையான இடத்துல தான் குரு இருக்கிறார். ஆக எதையும் சமாளிப்பீங்க. பெரியவர்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கிய தொல்லைகள் நவம்பர், டிசம்பரில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதுவும் சமாளிக்கக்கூடிய அமைப்புகளில் தான் இருக்கும். நடுத்தர வயதில் தொழிலுக்காக, வேலைக்காக, தொழிலுக்காக, வியாபாரத்திற்காக கொஞ்சம் கடன் வாங்க வேண்டி வரும். அந்த கடனை கூட டிசம்பருக்குள்ளே அடைச்சிடுற மாதிரி இருக்கும். அல்லது இந்த இஎம்ஐன்னு சொல்லப்படக்கூடிய சில விஷயங்கள்லாம் கண்டினியூவாக அப்படியே வருமானத்தின் மூலமாக போய்கொண்டு தான் இருக்கும். இதை தவிர்த்து பெரிய பின்னடைவுகள் எதுவும் வராது. வருடம் முழுவதுமே 10ஆம் இடத்துல சனி இருக்கிறது. அவர் தர்மகர்மாதிபதி யோகத்தில் இருக்கிறனால தொழில் முன்னேற்றம், தொழில் பெரிய அளவில் பின்னடைவுகள் இருக்காது. ஆகவே மிதுனத்தின் முன்னேற்ற மாதங்களாகத்தான் அமைந்திருக்கிறது இந்த செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஆகிய 4 மாதங்கள். கடகம். கடகராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் ஒரு பெரிய மாற்றத்தையும் ஓரளவிற்கு மனசு நிம்மதியவும் கொடுக்கக்கூடிய மாதங்களாக இந்த செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஆகிய 4 மாதங்களும் இருக்குங்க. இதில் ஒரு முக்கியமானது ஒன்று, உங்களுடைய ராஜயோகாதிபதியாகிய செவ்வாய் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து அடுத்து வரக்கூடிய 4 மாதங்கள் சரியான இயக்கத்தில் இருக்கிறார். செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி போல், அதாவது செப்டம்பர் மாத நடுப்பகுதியில் 10ஆம் அதிபதியாகிய இந்த ராஜயோகாதிபதி செவ்வாய் 10ஆம் இடத்தையே பார்க்கிறார், குருவின் பார்வையில் வேற உட்காந்து. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல போய் ஆட்சி ஆவார். அதுக்கப்புறம் 6ஆம் இடத்திற்கு போவார். இந்த செவ்வாயின் இயக்கம் ஒன்றே ராஜயோகாதிபதி அவர் அப்படின்றதுனால கடகராசிக்காரர்களுக்கு கடந்த 3 வருடங்களாக தொல்லைகளை கடுமையாக அனுபவித்த 2022, 23, 24 உங்களை போட்டு பிரட்டி விட்டுருச்சு. ஆயில்ய நட்சத்திரக்காரங்க இன்னும் நீங்கள் நல்லா இல்லை. ஆயில்ய நட்சத்திரம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம்லாம் அஷ்டமச்சனி எனக்கு முடிஞ்ச மாதிரியே தெரிலிங்களே ஐயா, இன்னும் கொஞ்சம் சிக்கலாக தானே இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து ஆயில்ய நட்சத்திரக்காரங்க, குறிப்பாக 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் ஆகிய 2 பாதக்காரர்கள் நல்லா இருக்க போகிறீங்க. அதற்கான மாற்றங்கள் வரப்போகிறது. 10ஆம் அதிபதி 10வது வீட்டை பார்க்கக்கூடிய தன்மை, 11வது வீட்டை பார்க்கக்கூடிய தன்மை, குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய தன்மைன்னு பெரிய நாம அமைப்பில் இருக்கிறனால வேலை, தொழில், வியாபாரம் போன்ற நல்ல அமைப்புகள் இப்போது அப்படியே மாற்றத்தை அடைய போதுங்க. ஜீவன அமைப்புகள்னு சொல்லுவேன். வேலை போனவங்களுக்கு நல்ல புது வேலை கிடைக்க போகிறது. ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன், சம்பள உயர்வு போன்றவைகள் சர்வ நிச்சயமாக கிடைக்கும். வியாபார பெருமக்களுக்கு மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் இருக்கும். அதுவும் வியாபாரத்தை அப்டேட் பண்ணியே ஆகணுன்றது இப்போ உங்களுக்கு நல்லா தோணும். அந்த காலம் மாதிரிலாம் இப்போ கிடையாதுங்க. யாருமே இப்போ கடைக்கு தேடி வர்றதில்ல. எங்கள் காலத்தில், எங்கள் அப்பா காலத்தில், எங்கள் தாத்தா காலத்தில் கடையை வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாரு. நம்ம போய் கடையில் வாங்குவோம். இன்றைக்கி கடை நம்ம வீட்டுக்கு தேடி வருது. ஆளுங்களே வீட்டில் டெலிவரி பண்ணுறாங்க. நம்ம காலத்திற்கு ஏற்றாற் போல் அப்டேட் ஆக வேண்டும் என்கின்ற எண்ணம், அதற்கான அமைப்புகள் எல்லாம் கடகராசிக்கார வியாபார பெருமக்களுக்கு வரக்கூடிய மாதங்களாக இந்த மாதம் அமையும். தொழில் முன்னேற்றம் நல்லா இருக்கும். சிற்சில விஷயங்களில், சொந்த ஊர் சார்ந்த விஷயங்களில், 9ல் சனி இருக்கிறார் இல்லையா, சொந்த ஊர் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் நெகட்டிவ் அமைப்புகள் இருக்கும். சொந்த ஊரில் வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறவங்க, சொந்த ஊரில் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தடைகள் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு சொந்த ஊரை பற்றின எண்ணங்கள் நிறைய இருக்கும். இங்கே வரணும், அதை வரணும். அப்பாவினுடைய 9ஆம் இடத்துல சனி இருக்கிறனால அப்பாவுக்கும் நமக்கும் ஏதாவது கருத்து வேற்றுமை வரும். அவர் நம்ம ஒன்று சொல்ல, அவர் ஒன்று புரிஞ்சுக்கிட்டு இப்படி இருக்குது அப்படி இருக்குன்ற அமைப்பு. சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், நஷ்டங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் வரும். எதிர்பாராத அதிர்ஷ்டங்களின் மூலமாக நஷ்டங்கள்னு சொல்ல வந்தேன். எதிர்பாராத 8ல் இருக்கின்ற ராகு கொஞ்சம் குருவின் பார்வையில் இருந்தாலும் பேராசை பெருநஷ்டம் கொஞ்சம் கொடுக்குற மாதிரி கொடுத்து டக்குன்னு சில விஷயங்கள் எடுப்பார். அதனால் செப்டம்பர், அக்டோபர் இந்த 2 மாதங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். நவம்பரில் கொஞ்சம் இடிக்கும். நவம்பர் 2வது வாரத்திற்கு பிறகு 2 வாரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.
ஆக முதலில் கொடுப்பதைப் போல ராகு கொடுத்து பின்னர் பறிக்கக்கூடும் என்பதால் 3வது 4வது மாதமான நவம்பர் டிசம்பரில் மட்டும் அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணுங்க. வேறு எந்த விதத்துலேயும் கஷ்டம் இல்லாமல் நல்லாவே இருக்குதுங்க அனைத்து கடகராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம். சிம்மம். சிம்மராசிக்காரர்களுக்கு இது யோக மாதம்ங்க. ராசிநாதனை பார்த்தீங்கன்னா 1, 2, 3 அப்படின்னு தான் இருக்கிறார். குறிப்பாக ராசிநாதன் நவம்பர் 15ஆம் அப்படியே நீச்சத்தெல்லாம் அடைவாருங்களே ஐயா. நீச்சத்தை அடைஞ்சால் கூட கவலை இல்லைங்க. குருவின் பார்வையில் இருக்கிறார். ராசிநாதன் நீச்சமடைவது ஒரு பலவீனம். எப்போவுமே ஐப்பசி மாதம்னு சொல்லப்படக்கூடிய அந்த 30 நாட்களும் உங்களுடைய ராசிநாதன் நீச்சத்தை அடைஞ்சிருப்பார். ஆனால் இந்த முறை பாருங்கள், அவர் குருவின் பார்வையில் இருக்கிறார். அவர் குருவின் பார்வையில் இருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு யோக அமைப்பு. எல்லா கிரகங்களும் உங்களுக்கு பெரும்பகுதியாக சாதகமான தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தாங்க சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. யோகாதிபதியாக வெகு அருமையாக சொல்லக்கூடிய செவ்வாய் இம்முறை உங்களுடைய ராசிநாதனோடு சேர்ந்து அவரும் பலம் பெறக்கூடிய தன்மை செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஆகிய 4 மாதங்களும் பெரிய அமைப்புகளில் இருக்குதுங்க. மிகப்பெரிய ஒன்று அஷ்டமச்சனி உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே கிளிட்ஸ் வீடியோக்களில் நான் பேசியிருக்கிறேன். அஷ்டமச்சனியை பற்றி சிம்மராசிக்காரர்கள் பயப்பட தேவையில்லை. வேதை என்கின்ற அமைப்பு இந்த ராகு கேது பெயர்ச்சியின் மூலமாக 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால அஷ்டமச்சனி வேதையாகி உங்களுக்கு ஸ்தம்பனம் என்கின்ற அமைப்பில் கெடுதல்களை செய்ய முடியாத நிலைமையில் இருக்குது. அதுக்காக அஷ்டமச்சனி நல்லது செய்யுமான்னு கேட்காதீங்க. அஷ்டமச்சனி எப்போவுமே சாதகமற்ற ஒரு அமைப்பு. கெடுதல் தர முடியாத நிலைமையில் இப்போது அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் இருப்பதால் பெரிய அளவில் இப்போதைக்கெல்லாம் சோதனைகள் இருக்காதுங்க. ஆனால் அகலக்கால் எதுவும் வைக்க வேண்டாம். அஷ்டமச்சனி என்ன செய்யும்? பண விவகாரத்தில் நம்முடைய எதிர்பார்ப்புகளை வேறு மாதிரி மாற்றங்களை செய்யும். பண விவகாரங்கள்னால் என்ன? வேலை, தொழில், வியாபாரம், இன்வெஸ்ட்மெண்ட்டு, இந்த மாதிரியான விஷயம். ஒரு ஃப்ரெண்டு இப்போ காசு கொடுப்பாந்து அப்போ தந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறது, அவர்னால் நட்பு முறியும். காசை கொடுத்துருவோம், திருப்பி பணம் வாங்க முடியாது, முகத்துக்கு நேராக எதனா பேசிடுவோம், அதனால சில பல கஷ்டங்கள் வரும். பேராசை பெருநஷ்டம் அப்படிங்கிறது என்ன? 1 லட்ச ரூபா கூட அடுத்த நாளே 10 லட்ச ரூபா ஆகிடும், அடுத்த மாதத்துலேயே அது அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும். இந்த மாதிரியான விஷயங்களில் சிம்மராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணுங்க. உறவுகள், நட்புகள் போன்ற விஷயத்தில் யாருக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண போய் உன் கிரெடிட் கார்டை கொடு, நாங்கள் இந்த உன் காசு இல்லை, என் கிரெடிட் கார்டை உங்கள்கிட்ட கொடுக்குறேன், நீயே செலவு பண்ணிவிட்டு நீயே கட்டிடு, இந்த மாதிரியான மற்றவர்களை நம்பி பணம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுக்க தேவையில்லாத ஒரு 4 மாதமாக அந்த 4 மாதம் இருக்குது. ஆனால் காசு, பணம், வேலை, தொழில், குடும்பம், இந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக வராதுங்க. பெரிய அளவில் இது இருக்காது. ஆனால் கொஞ்சம் ட்ராவல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 12ஆம் பாவகம் இப்போது இந்த அக்டோபர் மாதத்தில் பார்த்திங்கன்னா இதில் 1 மாதம் அதிசார அமைப்பில் குரு பகவான் 12ஆம் இடத்திற்கு மறுபடியும் திரும்புவார். அந்த நேரங்களில் அதிகமாக பயணங்கள் இருக்கும். பயணங்கள்னால் வெளிநாடு, வெளிமாநிலம், இந்த மாதிரி போகக்கூடிய அமைப்பு அக்டோபர், நவம்பர் மாதங்களில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அந்த பயணங்களின் மூலமாக நன்மைகள் இருக்கும். ஆனால் அலைச்சல் இருக்கும். அவருடைய ஜாதக அமைப்பிற்கு ஏற்றார் போல் 2 வீலரில் போகிறதோ, காரில் போகிறதோ, ட்ரெயினில் போகிறதோ, ஃப்ளைட்டில் போகிறதோ, ஏதோ ஒன்று டிஸ்டன்ஸுக்கு ஏற்றாத போல் இருக்கும். ஆனால் அலைஞ்சாலும் கடைசியில் சக்ஸஸாக முடிஞ்சதுங்க, காசு பணம் கிடைச்சதுங்க என்கின்ற மாதிரியாக உண்டு. நவம்பர் மாதத்திற்கு பிறகு கடன் சார்ந்த விஷயங்கள் அதில் கொஞ்சம் நல்ல தீர்வுகள் கிடைக்கும். பொதுவாகவே நன்மையான மாதங்களாகவே அமைஞ்சிருக்குங்க இந்த 4 மாதங்கள். கன்னி. கன்னிராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதம் அமோகமாக ஆரம்பிக்கிறதுன்னு தான் சொல்லுவேன். செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதிக்கு பிறகு கிட்டத்தட்ட 1 மாதம் உங்கள் ராசியிலேயே உங்கள் ராசிநாதன் உச்சம் என்கின்ற அமைப்பை அடைகிறார். அதுக்கப்புறம் அக்டோபரில் பார்த்திங்கன்னா குருவின் பார்வையில் சுக்கரனுடைய வீட்டில் அட்டகாசமாக இருப்பார். அதுக்கப்புறம் 3 நாள் எல்லா இடமே குருவின் தொடர்புகள் கண்டிப்பாக வந்துடுது. உங்களுக்கு ஆகாத கிரகம் செவ்வாய், அவர் கூட ஆரம்பத்தில் நல்லா தான் இருக்கிறார். அதுக்கப்புறம் ஒரு 3ஆம் இடத்துக்கு போகிறார், 4ஆம் இடத்துக்கு போகிறார். 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதும் யோகம்தான். கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள்லாம் இப்போ கிடையாதுங்க. ஏற்கனவே 6ல் ராகு இருக்கிறார். 7ல் கண்டகச்சனியாக சனி பகவான் இருந்தாலும் கூட அவர் உங்களுக்கு யோகாதிபதி தான். பெரிய கஷ்ட நஷ்டங்களை கொடுக்க மாட்டார். என்ன ஒன்று, நட்பு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நண்பர்கள் ஏதாவது கையை விட்டு போகிறது, நண்பர்கள் அல்லது காதல் போன்ற விஷயங்களில் நம்பி ஏமாந்துடுறது, ஒரு மாதிரியாக ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு மாதிரியான ஒரு நம்பிக்கை ஊட்டும் அமைப்புகளை கொடுத்து அதற்கு பிறகு பின்னடைவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஆண் பெண் உறவுகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக, யாருக்கும் எதையும் ஒரு ப்ராமிஸ்ன்னு சொல்லுவோம்ல, வாக்குறுதிகளை கொடுக்காமல், அதே நேரத்தில் எதுவும் எல்லை மீறாமல் இருக்கக்கூடிய நல்ல மாதங்களாகவே இந்த மாதம் இருக்குது. முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மை உண்டு. வேலை கிடைக்கும், தொழில் நல்லாயிருக்கும், வியாபாரம் நல்லாயிருக்கும், பண வரவுகள் கண்டிப்பாக இருக்கும், குடும்பத்தில் அமைதி இருக்கும், குடும்பமே உண்டாகும். இந்த 4 மாதங்களில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய தன்மை உண்டு. புத்திரபாக்கியம் கிடைக்காதவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. வேலையில் இதுவரைக்கும் இருந்து வந்த ஸ்ட்ரெஸ்ஸு விலகக்கூடிய தன்மை கண்டிப்பாக இருக்கும். 6ஆம் இடத்துலையும் 12ஆம் இடத்துலையும் ராகு கேதுக்கள் இருப்பது ஒரு மிகப்பெரிய அமைப்பு. விரயம் ஆகாத ஒரு அமைப்பு. சம்பாதிக்கிறீங்க, அந்த சம்பாத்தியத்தை உங்களுக்கே ஒட்டுற மாதிரி நல்ல பொருள் வாங்கக்கூடிய தன்மை.
காசு பணத்தை செலவு பண்ணாமல் இருக்க முடியாது. அது எப்படி செலவாகும்னு தானே உண்மை. வீட்டுக்கு பொருள் வாங்கக்கூடிய மாதங்கள் இந்த 4 மாதங்கள். ஃப்ரிட்ஜ் வாங்க போகிறீங்க, ஒரே மாதத்தில் எல்லாம் வாங்கிடுவீங்கன்னு சொல்ல மாட்டேன். ஃப்ரிட்ஜு வாங்குவீங்க, சம்பாதிக்கிறத செலவு பண்ணுவீங்க, நல்ல விதமாக செலவு பண்ணுவீங்க. சிலருக்கு ஃப்ரிட்ஜு, சிலருக்கு டிவி, சிலருக்கு வீட்டுக்கு தேவையான மனைவி கணவனுக்கு தேவையான பொருட்கள், ஆடை அணிகலன்கள் போன்றவைகள், சிலருக்கு வீடே வாங்குறதுக்கான அமைப்பு, சிலருக்கு வண்டி வாங்குறதுக்கான அமைப்பு. செப்டம்பர் மாதம் ஆரம்பத்தில் 1ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த புதன் அதற்கு பிறகு 3 மாதங்களில் 4ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறார். அப்போ நவம்பர் மாதம் டிசம்பர் மாதங்களில் புது வண்டி வாங்கிறதுக்கான அமைப்புகளும் கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. இருக்கிற 2 வீலரை தூக்கி போட்டு வேறு 2 வீலர் வாங்குகிறேன் அல்லது காருக்கு நேராக போயிடுறேன், இந்த மாதிரியான வாகன யோகம் இருக்கக்கூடிய அமைப்பு சுக்கிர இயக்கத்தாலும் புதன் இயக்கத்தாலும் இருக்கிறது. ஏற்கனவே உங்கள் 4ஆம் பாவகத்தை குரு பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆக வருடத்தின் இறுதியில் வாகன மாற்றம் இருக்கக்கூடிய அமைப்புகளும் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காதுங்க. செவ்வாயால் ஏதாவது கஷ்டம் வந்துடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 3ஆம் இடத்துக்கு தான் செவ்வாய் வருகிறார். 3ஆம் இடத்திற்கு அவர் நவம்பர் டிசம்பர் போன்ற அமைப்புகளில் வருவார். அப்போ என்ன நடக்கும்? தம்பி தங்கைகளால் இதுவரைக்கும் இருந்து வந்த மன கஷ்டம் கூட விலகக்கூடிய அமைப்பு தாங்க. பொதுவாக நல்ல நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகளாகவே அமைந்திருக்கிறது செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஆகிய 4 மாதங்கள் கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும். துலாம் ராசிக்காரர்களில் 12 ராசிக்காரர்களே துலாம் ராசிக்காரர்களுக்கு தான் நல்லா இருக்குது இந்த காலகட்டங்கள்னு அடிக்கடி சொல்கிறேன். ஆனால் கீழே என்ன கமெண்ட் போடுவீங்க? ஐயா நான் நல்லா இல்லைங்கயான்னுவீங்க. உண்மையை சொல்லப்போனால் 90-80% துளாராசிக்காரங்க நல்லா தான் இருக்கிறாங்க. மனசு தொட்டு அவங்க சொல்லுவாங்க ஆமான்ட்டு. ஆனால் ஒரு 10-20% கஷ்டப்பட்டுக்கிட்டு தாங்க இருக்கிறீங்க. அவங்களுக்கு கூட கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தாங்க இருக்கும். ஏன்னா பெரும்பாலான கிரகங்கள் எல்லாமே இப்போது துளாராசிக்காரர்களுக்கு அருமையான அமைப்பில் இருக்குது. இப்போ செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் ஆகிய 4 மாதங்களை பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்? இந்த 4 மாதங்கள்லையும் குரு 9ஆம் இடத்தில் இருப்பார். 10ஆம் இடத்திற்கு வந்துவிட்டு திரும்ப அதிசார முறையில் 9ஆம் இடத்திற்கே போயிடுவார். இந்த 2 வருஷத்துக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பது அட்டகாசமான ஒரு அமைப்பு. இந்த வருடம் முழுவதுமே இன்னும் ஒரு வருஷத்துக்கு 11ஆம் இடத்துல கேது, 5ஆம் இடத்துல இவர் ராகு இருக்கிறார். ஆக வருடாந்திர கிரகங்கள் அருமையான ஒரு அமைப்பில் இருக்கிறாங்க. உங்களுடைய ராசிநாதன் தான் இந்த 4 மாத இயக்கங்களில் அவருடைய பங்கை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அப்போ தான் உங்கள் ராசி எப்படி இருக்குன்னு இது பண்ண முடியும். செப்டம்பர் மாதம் ஆரம்பத்தில் 11ஆம் இடம், அதுக்கப்புறம் 12, 1, 2ன்னு அப்படியே ராசிநாதனுடைய இயக்கங்கள் கூட நன்றாகவே இருக்குது. ஆக என்ன நடக்க போகுது? பெருத்த சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு வகையில் நல்ல மாதங்களாகவே இந்த மாதம் இருக்கும். குறிப்பாக என்ன நடக்கும்? 10ஆம் அதிபதி உங்களுக்கு சந்திரன், அவர் 2 நாளைக்கு ஒரு அப்படியே மாறிக்கிட்டே போய்கிட்டு இருக்கிறவர். கடன் சார்ந்த விஷயங்கள், வளர்ச்சிக்கான கடன்கள் இருக்கும். கடன் சார்ந்த விஷயங்களில் கவலைகள் இருக்காது. எதையும் உழைத்து நம்ம கொடுக்க முடியும் என்கின்ற நம்பிக்கைகள் கொடுக்கக்கூடிய நல்ல மாதங்களாக இந்த மாதம் இருக்கும். ஏற்கனவே உங்களுக்கு பிடிக்கலை ஒரு எதிரி, இருந்தாலும் என்னை எதிர்த்துக்கிட்டே இருக்கிறான், இருந்தாலும் என்னை பின்னாடி குழி பறிக்கிறான், இவங்க எல்லாம் இந்த 4 மாதங்களில் உங்களை கண்டு பயப்படுகின்ற அளவிற்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு உத்வேகம் வரக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. 1000 யானைகளுக்கு மத்தியில் ஒரு சிங்கம் இருப்பதைப் போல துலாம் ராசிக்காரர்களுக்கு பெரிய புத்துணர்ச்சி இருக்கக்கூடிய அமைப்பு. ராசியை குறுபார்க்கின்ற அமைப்பினாலையும் 2ஆம் அதிபதி நவம்பர் மாதத்தில் அக்டோபருக்கு பிறகு அப்படியே 2ஆம் இடத்துலேயே வருவார். காசு பணம் இருக்கும். உத்வேகம் எப்போங்க வரும்? பாக்கெட்டு ரொம்பனா தானேங்க. பாக்கெட்டில் கொஞ்சம் 4 காசு இருந்தால் தான் நமக்கு ஒரு தைரியமாக வரும் இல்லையா? குடும்பத்தில் நிம்மதி, குடும்பத்தில் எதையும் சமாளிக்கக்கூடிய தைரியம் என்பது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களாகவே இப்போது உலக நடைமுறையின் அடிப்படையில் இருக்குது. அப்போ அந்த உலக நடைமுறையின் அடிப்படையில் இருக்கக்கூடிய அமைப்பிற்கு பணம் வரணும் இல்லையா? பணம் வரக்கூடிய மாதங்களாக இந்த மாதம் கண்டிப்பாக இருக்குங்க. பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் கண்டிப்பாக இருக்காது. கவலையே பட வேண்டாம். முன்னேற்றங்கள் இருக்கும். சிலருக்கு மட்டும் வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற அமைப்புகளில் பெரிய அளவில் தூர இடங்களுக்கு போகக்கூடிய அமைப்புகள் உண்டு. தூர இடங்களுக்கு போகக்கூடிய அமைப்புனா என்ன நடக்கும்? வெளிநாட்டுக்கு போகிறவங்களுக்கு விசா கிடைக்கும். ரொம்ப நாள், அதுவும் குறிப்பாக கிழக்கு நாடுகள், சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் செட்டில் ஆகணும், அங்கே போகணும், படிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே அதற்கான ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய தன்மைகள் துளாராசிக்காரர்களுக்கு இப்போது அமைந்திருக்கிறது. 5ஆம் இடத்துல இப்போது ராகு இருப்பது ஒரு நிலையில் அதிர்ஷ்ட குறைவு தான் என்றாலும் கூட பெரிய அளவில் குழந்தைகள், குருவின் பார்வையில் அவர் வந்துடுறார் இல்லையா? குழந்தைகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு குழந்தைகளிடமிருந்து நல்ல மாற்றங்கள். சிறு குழந்தைகளை பற்றி கவலைப்பட்டவர்கள், குழந்தை தூரத்தில் இருக்குது, என்ன செய்தோ ஏது செய்தோ தெரியல, பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது, பிள்ளைக்கு வேலை கிடைக்கல, இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருந்தவர்கள் எல்லாருக்குமே எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு சர்வ நிச்சயமாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டுங்க. எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாமல் துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே படிப்படியாக முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் தான் சர்வ நிச்சயமாக இருக்கும். எதிலும் பெரிய முயற்சிகள், அதாவது உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்றாற் போல துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்போது பலன்கள் இருக்கக்கூடிய, எதிலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் வயதிற்கு ஏற்றாற் போல உண்டு. ஆகவே எந்த வயதுக்காரராக இருந்தாலும் அந்த வயதிற்கு ஏற்ற வகையில்
நல்ல பலன்கள், முன்னேற்றத்திற்கான அறிகுறிகள், ஆண் பெண் உறவில் பெரிய அளவில் மாற்றங்கள், வேலை தொழில் அமைப்புகளில் நல்லவைகள், கடன் தொல்லைகள் இல்லாமல் இருத்தல், முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய யோக மாதங்கள்ங்க இந்த செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதம். விருச்சிகம். விருச்சிகராசிக்காரர்களுக்கு அட்டகாசமாக இருக்கும். இப்போ மாதத்தில் செப்டம்பர் மாதம் முதல் 15 நாட்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். அதுக்கப்புறம் 12க்கு வர்றார். கரெக்டாக 2 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலே உட்காருவார். ஆக எல்லா நிலைமைகளையும் இப்போ இருக்கிற சிக்கல்கள் படிப்படியாக தீரக்கூடிய அமைப்பு விருச்சிகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உண்டு. கவலையே பட வேண்டாம். இதில் குறிப்பாக என்ன, 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை தான் கொடுப்பார், காசு பணத்தை தான் கொடுப்பார். குரு 8ல் மறைஞ்சால் நல்லது இல்லைங்க அப்படி இப்படிலாம் நினைக்க வேண்டாம். பார்க்கின்ற இடங்களுக்கு பலன்களை தரக்கூடிய கிரகமான குரு பகவான் 12, 2, 4ஆம் இடங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த பாவகங்கள் உங்களுக்கு நல்ல விதமாக செயல்படக்கூடிய அமைப்புகள் இந்த 4 மாதங்களும் உண்டு. இடையில ஒரு மாதம் 1.5 மாதம் அதிசார முறையில் உச்சம் என்கின்ற 9ஆம் வீட்டிற்கு வந்துவிட்டு மறுபடியும் திரும்புவார். அப்போது உங்கள் ராசியை அவர் பார்ப்பார். அது ஒரு பெரிய யோகமான ஒரு அமைப்பு. ஆகவே இந்த செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஆகிய 4 மாதங்களில் நடுப்பகுதி மாதங்கள்னு சொல்லப்படக்கூடிய அக்டோபர் மாத பிற்பகுதியிலிருந்து நவம்பர் மாதம் முழுவதுமே விருச்சிகராசிக்காரர்களுக்கு தொட்டது துலங்கக்கூடிய நன்மைகள் நடக்கக்கூடிய யோக மாற்றங்கள் நடக்கக்கூடிய நல்ல விதமாக இந்த மாற்றம் இருக்குங்க. 10ஆம் இடத்துல 11ஆம் இடத்துலலாம் நல்ல கிரகங்கள் இப்போது இருக்கின்றன. ஏன்னா 11ஆம் அதிபதி 11ஆம் வீட்டிலேயே ஆட்சியாக இருக்கிறார் செப்டம்பர் மாதம் பிற்பகுதிக்கு பிறகு. அதுக்கப்புறம் 12, 1ன்னு வந்தாலும் கூட 8ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல மறையிறது விபரீத ராஜயோகம். ஆக அக்டோபர் மாதத்தில் எதிர்பாராத நன்மைகள்லாம் அக்டோபர் மாத பிற்பகுதியில், அக்டோபர் பிற்பகுதி முதல் நவம்பர் முற்பகுதி வரை எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் புதனின் இயக்கத்தினால உண்டு. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா 8ல் இருக்கக்கூடிய குரு பகவான் 8ஆம் அதிபதியவே பார்ப்பார். ஆக முதல் 1 மாதங்கள் கொஞ்சம் ஸ்தம்பிதமானார் போல் இருந்தாலும் கூட பிற்பகுதியில் நடுப்பகுதி அமைப்பில் அக்டோபர் 15ஆம் தேதிக்கு பிறகு நவம்பர் 15ஆம் தேதி வரையிலான காலகட்டங்களில் நீங்கள் நினச்சதை சாதிக்கக்கூடிய அமைப்புகள் விருச்சிகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக உண்டுங்க. பெரிய சோதனைகள் எதுவும் இந்த தடவை நிச்சயமாக இருக்காது. சிலருக்கு காதல் நிறைவேறக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அடுத்த வருஷம் கையில் குழந்தை இருக்கக்கூடிய குழந்தை பாக்கியம் இந்த வருஷமே புனிதமான கருவுறுதல் போன்ற அமைப்புகள், குழந்தை பாக்கியங்கள், குழந்தை உருவாகக்கூடிய அமைப்பு, குழந்தைக்கான மருத்துவங்கள் பளிக்கக்கூடிய தன்மைகள் இந்த 4 மாதங்கள்லேயே உருவாயிடும். 2027ஆம் ஆண்டு தங்க விக்கிரகம் மாதிரி ஒரு அருமையான குழந்தை கையில் இருக்கக்கூடிய அமைப்பு, இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு சர்வ நிச்சயமாக உண்டு. படிப்படியான முன்னேற்றங்கள் இருக்கும். சிலருக்கு கல்யாணம் ஆகும், சிலருக்கு குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கும், சிலருக்கு புதிய வேலை மாற்றங்கள் உண்டு, சிலருக்கு தொழில் மூலமான நன்மைகள், சிலருக்கு பணத்தையே நான் கண்ணால் பார்க்காத ஆளுக்கு பரவாயில்லைங்க பணம் எனக்கு வந்துருச்சுங்க என்கின்ற மாதிரியான அமைப்பு. குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே ஓயக்கூடிய அமைப்பு. சனி பகவானுடைய இயக்கம் அப்படி ஒன்றும் பெரிய அளவில் கஷ்டத்தை கொடுக்கக்கூடியாத அமைப்பில் ஜென்மச்சனியோ அஷ்டமச்சனியோ உங்களுக்கு நடக்கலை. ஆகவே எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய தன்மைகளுக்கான ஒரு அடிப்படை அமைப்புகளாக மாற்றங்களாக விருச்சிகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. பெரிய சோதனைகள் இருக்காது. அடுத்த முறை குரு மாற்றத்தின் மூலமாக ஏப்ரல் மே மாதத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு உச்சத்தை அடைந்து உங்கள் ராசியை பார்க்க போகிறார். அப்போதெல்லாம் டாப்பாக இருக்க போகிறீங்க. ஆக அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் நடைபெறுவதற்கான இப்போவே படிக்கட்டுகளை அமைத்து தரக்கூடிய அமைப்பாக அமைந்திருக்கிறது. இந்த செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஆகிய அத்தனை 4 மாதங்களும் நல்லா தாங்க இருக்கும். தனுசு. தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் கண்டிப்பாக இப்போது இல்லை. போன வருஷம் இருந்த மாதிரியான கஷ்டங்கள் இப்போ இல்லைன்றதை நீங்களே மனசார உணர்வீங்க. இப்போ என்னென்னா உங்களுடைய குரு உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். ராசிநாதனே சுபராகி அவர் உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று. ஆக இந்த 4 மாதங்கள் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல செவ்வாய், 11ஆம் இடத்துல செவ்வாய், அதற்கப்புறம் 12ஆம் இடத்துல செவ்வாய். இந்த செவ்வாயுடைய ஏன்னா உங்களுக்கு யோகாதிபதி அவருடைய இயக்கங்களும் நல்லா இருக்குது. இந்த மாதத்திலே பார்த்தீங்கன்னா தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லப்படக்கூடிய செப்டம்பர், அக்டோபர், நவம்பர்லாம் பார்த்தீங்கன்னா சூரியனும் புதனும் சேர்ந்தே இருக்கக்கூடிய காலகட்டங்கள், சூரியனும் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் தர்ம கர்மாதிபதி யோகம் செயல்படக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஆக இந்த 4 மாதம் என்னங்க நடக்கும்? வேலை தொழில் அமைப்புகள் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். மாற்றங்களாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க. வேலை போனாலும் நல்ல வேலை கிடைக்கும். சிலருக்கு வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மாணவர்களுக்கு கல்வி மென்மை இருக்கும். நீங்கள் எதை படிக்கணும்னு விரும்புகிறீங்களோ அதையே அப்பா அம்மா போன்றவர்கள் உங்களுக்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய தன்மை, அவங்க அதை கேட்டு அவங்க அந்த சொல்படி நடக்கக்கூடிய அமைப்புகள்லாம் மாணவர்களுக்கு நன்றாக இருக்கிறது.
பெண்களுக்கு கொஞ்சம் நிம்மதியை கொடுக்கக்கூடிய அமைப்பு. கணவர் குழந்தைகளின் மூலமாக இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு மாதிரியான கசப்பான கஷ்டமான அமைப்புகள் எல்லாம் பெண்களுக்கு இனிமேல் மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள். தனுசு ராசிக்கார சகோதரிகள் அவ்வளவு பேருக்குமே நல்லா இருக்குது. ஒரு நிம்மதியும் நிறைவும் கண்டிப்பாக இருக்கும். குடும்பத்தில் கூட காசு பணம் முன்ன பின்ன இருக்குது. அமைதியும் நிம்மதியும் சந்தோஷமும் இப்போது குடும்பத்தில் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. போன வருஷத்தை நினச்சி பாருங்கள், 6ஆம் இடத்துல குரு இருந்தபோது ஒரே பதற்றம் இதாக இருந்ததா. கடன், வருமானம் இல்லாத அமைப்பு, தொழில் நல்லா இல்லை, வேலையில் ஸ்ட்ரெஸ்ஸு கடுமையான ஸ்ட்ரெஸ் இருந்ததா. அதெல்லாம் இப்போ ஒரு 3-4 மாதமாக இல்லையே. இதை விட நல்லா இருக்கக்கூடிய இந்த 4 மாதங்கள் சிம்மராசி தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. 3ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்து குருவின் பார்வையில் இருக்கிறது முயற்சிகளை நல்ல விதமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு. இந்த 4 மாதங்களில் நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும். ஏற்கனவே தொடர்பு விட்டு போனவர்கள் திரும்ப வரக்கூடிய ஒரு தன்மை. நண்பர்களை பார்க்கலாம், உறவுகளை பார்க்கலாம், புதிய அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. ஒரு பெரிய ஆபீசர், பெரிய பணக்காரர், அவர் டக்குன்னு அவருக்கு அணில் மாதிரி நம்ம ஒரு சின்ன உதவியை செய்ய போக அவர் பார்த்து நம்ம பார்வையில் பார்த்து பரவாயில்ல இவர் நமக்கு நல்லது செய்கிறாருன்னு அவர் நமக்கு திருப்பி ஒரு பெரிய உதவியை செய்யக்கூடிய தன்மைகள் இந்த 4 மாதங்களில் உண்டு. நல்ல கலைத்துறையில் ஆர்வம் இருக்கிறவங்க, சோஷியல் மீடியாவில் யூடியூப்பில் வீடியோ போடணும், அதை போடணும், இதை போடணுன்ட்டு சோஷியல் மீடியாவில் சக்ஸஸை நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவங்க அவ்வளோ பேருக்குமே சோஷியல் மீடியா கை கொடுக்கக்கூடிய தன்மைகள் இருக்கின்ற தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே முன்னேற்றத்தின் வழி அமைப்புகள் மாற்றங்கள் இருக்கக்கூடிய நல்ல மாதங்களாக இந்த மாதம் கண்டிப்பாக இருக்குங்க. ராசிநாதனுடைய ஒரே ஒரு அமைப்பு மட்டுமே போரும். அதனை அடுத்து செவ்வாய் 10-11ஆம் இடங்களில் அடுத்தடுத்து வலிமையாக மாற்றத்தை எடுக்கக்கூடிய அமைப்பினால பெரிய அளவில் கஷ்டங்கள் இருக்காது. டிசம்பர் மாதத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமான பயணங்கள் மாதிரியான விரயங்கள் மாதிரியான அமைப்பு இருக்கும். நவம்பர் கடைசி, டிசம்பர் முழுக்க கொஞ்சம் செலவுகள் இருக்கும். அதை தவிர்த்து மற்றது நல்லதுகளாக இருக்கக்கூடிய யோக மாதங்கள் இந்த மாதங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு. மகரம். மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி மொத்தமாக முடிஞ்சு இப்போ சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறார். ஆனால் குரு 6ஆம் இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு உங்களை போட்டு வம்படிச்சுக்கிட்டு இருக்கிறார். ஐயா 7.5 சனிலாம் முடிஞ்ச மாதிரியே எனக்கு தெரிலங்க, நீங்கள் தாங்க சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் முடிஞ்ச மாதிரி தெரில, என் கஷ்டம் அப்படியே தான் இருக்கும். நீங்கள் எத்தனை பேர் ராசிபலன் பேசினாலும் என் கஷ்டம் தீராது, நான் சும்மா அப்படியே பார்த்துட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். இப்படி தான் நிறைய மகர ராசிக்காரங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட ஒரு மாதிரியான தன்னம்பிக்கை இழந்த நிலைமையில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு கூட இந்த 4 மாதங்கள் பெரிய அளவில் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு சர்வ நிச்சயமாக உண்டு. கவலைப்படாதீங்க, அப்படிலாம் கிரகங்களை உங்களை கைவிட்டுறாது. 7.5 சனி முடிந்ததற்கு பிறகு வாழ்க்கை கண்டிப்பாக செட்டில் ஆக வேண்டும் என்பது ஒரு பூரணமான ஒரு விதி. ஆனால் 7.5 வருஷம் கஷ்டப்பட்டீங்களே, ஒரு 7.5 மாதமாவது ஆகாதா ரெக்கவர் ஆகிறதுக்கு? வந்துக்கிட்டே இருக்குது. இந்த 4 மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். பெரிய அளவில் சோதனைகள்லாம் இருக்காது. கடந்த காலத்தில் 2020, 21, 22 இந்த மாதிரியான காலகட்டங்களில் திருவோண நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம் அப்படியே பெரட்டி போட்டுச்சு பார்த்தீங்களா மகர ராசிக்காரங்களா? அந்த கஷ்டம்லாம் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் திரும்ப வராதுங்க. ஒரு 20-25 வருஷத்துக்கு நல்லா தான் இருப்பீங்க. படிப்படியாக தான் நடக்கும். நீங்கள் சொல்கிறீங்க, எங்கே நடக்குது? நடக்கும். நம்புங்கள் நான் என்னன்ற மாதிரி இறையை, பரம்பொருளை அனைத்து நல்ல விதத்திலையும் நம்பினவங்க எல்லாருக்குமே அவர் பரம்பொருளை நம்பினவர் கைவிடப்படார் என்கின்ற அமைப்பு இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. படிப்படியாக முன்னேற்றங்கள் இருக்கும். அடுத்த வருஷத்திற்கான சில படிக்கட்டுகள் இப்போது ஆரம்பிக்கக்கூடிய தன்மை. கடனில் இருந்து கொஞ்சம் தொந்தரவுகள் விலகக்கூடிய அமைப்பு. வெளிநாடு வெளிமாநில வாய்ப்புகள். ஏற்கனவே வெளிநாடு வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கின்ற இடங்கள்லேயே கடனுக்கு வீடு வாகனம் வாங்கக்கூடிய தன்மைகள் கொஞ்சம் உண்டுங்க. கடன் தொல்லைகள் தான் இப்போ போட்டு மனசை போட்டு மகர ராசிக்காரர்களுக்கு அரிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ இவ்வளவு ரூபா வட்டி கட்ட வேண்டியிருக்கு, இவ்வளவு தான் வருமானம் வருது, துண்டு விழுது, இந்த துண்டை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கு ஒரு பதில் கிடைக்கக்கூடிய தன்மை வியாபார பெருமக்கள், தொழில் முனைவோர்கள் எல்லோருக்குமே கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டுங்க. பெரிய அளவிலலாம் சோதனைகள் கண்டிப்பாக இருக்காது. 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரே, எப்படி நீங்கள் பணம் வரும்னு கேட்டிங்கன்னா அந்த ராகுவிற்கு குறுபார்வை இருக்கிறது. பணம் வரும், ஆனால் கஷ்டப்பட்டு வரும். நீங்கள் தான் உழைப்புக்கு அஞ்சாத ஆளாச்சே. நீங்கள் கஷ்டப்படுறதுக்கெலாம் நீங்கள் ஒன்றும் யோசிக்க மாட்டீங்க. பணம் வருதா சொல்லு, நான் கிணத்துல கூட குதிக்கிறேன்னு சொல்கிற ஆள் தானே நீங்கள். ஆகவே உழைப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் அதற்கேற்ற உழைப்பிற்கேற்ற ஊதியங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது நல்ல விதமாகவே இருக்குதுங்க. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு அவர் 3ஆம் இடத்துல இருப்பார். உங்களுக்கு பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் வராத ஒரு பாதுகாப்பு கவசமாக கண்டிப்பாக இருந்து காப்பாற்றுவார். அக்டோபர் நவம்பர் மாதங்களில்
குரு பகவான் அதிசார முறையில் 7ஆம் இடத்திற்கு மாறி உங்கள் ராசியை பார்க்க போகிறார். இப்போ இருக்கிற பிரச்சனையெல்லாம் டக்குன்னு அக்டோபர் மாதம் நவம்பர் மாதத்தில் அக்கடான ஒரு பெரிய நிம்மதியாக வரக்கூடிய தன்மைகள் உண்டு. ஏன்னா அதிசார முறையில் 7ஆம் இடத்திற்கு வந்துவிட்டு அவர் திரும்ப 6ஆம் இடத்திற்கு போவார். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ராசி உச்சகுருவின் பார்வைக்கு வருகிறது. இப்போது இருக்கின்ற பிரச்சனைகள் அத்தனையும் தேர்ந்து நல்ல மாதங்களாகவே அமைந்திருக்கிறது. இந்த 4 மாதங்களும் மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் உண்மையில். கும்பம். கும்பராசிக்காரர்களுக்கு விடிஞ்சிருச்சின்னு சொல்லுவேன். ஜன்மச்சனியில் நீங்கள் பட்ட பிரச்சனைகள் லேசாக கொஞ்சம் வெளியே வந்துட்டீங்க. முழுகி போய் விடுவேனோ என்கின்ற பயத்தில் இருந்தவர்கள் அப்படியே எல்லாம் போச்சு, கடலுக்குள்ளே முங்கி போயிட்டேன்னு இருந்தவங்க இப்போ தலையெல்லாம் வெளியே தெரிஞ்சு கிட்டத்தட்ட கடற்கரை தூரமாக இருக்குது, இந்த எந்திரிச்சு நடக்க போகிறன்ற லெவலுக்கு வந்துட்டீங்க. எந்திரிச்சு நடக்கக்கூடிய அமைப்பு இந்த 4 மாதத்தில் இருக்கும். உண்மையிலேயே கடுமையான மன அழுத்தத்தில், கடுமையான தோல்வி அமைப்பில், கடுமையான கடன் தொல்லையில், கடுமையான ஆரோக்கிய குறைவில், கடுமையான குடும்ப குழப்பங்களில், கடுமையான சட்ட போராட்டங்களில் எதுவுமே சரியாக நடக்கலையே, சோம்பேறியின் பேர் வாங்கிட்டனே, தோற்று போயிடுவனோ, அப்படி போயிடுவனோ, இப்படி போயிடுவனோ, லவ் போயிடுச்சே, பொண்டாட்டி போயிடுச்சே, புள்ள போயிடுச்சே, காதல் போயிடுச்சே, அவர் போயிட்டாரே, இவர் போயிட்டாரே, தொழில் போயிடுச்சே, காசு போயிடுச்சே, மானம் போயிடுச்சே, மரியாதை போயிடுச்சே அப்படின்லாம் இருந்த அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் கவலைப்படாதீங்க, ஓரளவுக்கு நல்லா தான் இருப்பீங்கன்னு. இப்போ 1 மாதம் 2 மாதம் பரவாயில்ல தான் இருக்குது. இது என்ன அப்படியே நீடிக்கத்தான் செய்யும். ஜென்மச்சனி விலகி விட்டது, ஆனால் இன்னும் 7.5 சனி விலகவில்லை. கிட்டத்தட்ட ஜென்மச்சனி விலகிட்டாலே 7.5 சனி உங்களுக்கு துன்பங்களை அப்படியே கொடுத்து விட்டு, ஐயா பரவாயில்லப்பா நான் குட் பை உங்கள்கிட்ட வந்து போயிட்டு வரேன்ட்டு விலகி போய்கிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். ஐயா நீங்கள் சொல்கிறீங்க கரெக்டு, நான் என்ன அதை உணரலை அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு நான் கேட்குறது, மனதை தொட்டு சொல்லுங்கள். போன வருடம் இருந்த மன அழுத்தம் இப்போ உங்களுக்கு இல்லை, தைரியமாக இருக்கிறீங்க. அதுதான் கிரகங்களுடைய பவர். ஜன்மச்சனியில் இருந்த ஒரு கையாலாகாத தனம், ஒரு கண்ணீர் விட்ட தனம், குழப்பங்கள், அப்படியாச்சோ இப்படியாச்சோ என்கின்ற மாதிரியான ஒரு விரக்தி, கலக்கமான மன உணர்வு, எப்போ என்ன நடக்கும்னு தெரியலையன்ற மாதிரியான ஒரு பய உணர்வுலாம் இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு கிடையாதுங்க. இளைய பருவத்தினருக்கு சொல்கிறேன், ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்கள், நீங்கள் போட்டுக்கிட்டு இருந்த கமெண்ட்டெல்லாம் நான் அவ்வளோதான் இவ்வளோதான்றவங்களே இப்போ கொஞ்சம் தைரியமாக இருக்கிறீங்க பாருங்கள். ஆக கும்பராசிக்கார இளைஞர்களுக்கு அடுத்தடுத்து நல்லவைகள் மட்டுமே நடக்க ஆரம்பிக்கக்கூடிய செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஆகிய 4 மாதங்களும் அட்டகாசமாக இருக்கும். தொழில் மேன்மை இருக்கும். ஆரம்பத்தில் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் ஒரு 15ஆம் தேதிக்கு பிறகு 9ஆம் இடத்திற்கு வந்துடுறார். 9ஆம் இடத்துல கூட அவர் பெரிய யோகங்களை செய்ய மாட்டார். ஆனால் 10ஆம் இடத்திற்கு நவம்பர் மாதம் போல் அவர் வருகிறார். நவம்பர், டிசம்பர் ஆகிய கடைசி 2 மாதங்களும் 10ஆம் இடம் என்று 11ஆம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய அற்புத இடங்களில் தசம அங்காரா என்கின்ற அமைப்பில் செவ்வாய் இருப்பது தொழில்துறை முன்னேற்றங்களை அப்படியே உங்களுக்கு நல்லா கொடுக்கக்கூடியது. வேலையில் நல்ல மாற்றம், வேலையில் முன்னேற்றம், சம்பள உயர்வு, பதவி உயர்வு, ரெகக்னைஸ், அங்கீகாரம். ஒரு முட்டா பையன்கிட்ட வேலை செய்கிறேன், என்னுடைய உழைப்பெல்லாம் ஒரு முட்டாள் திருடுகிறார், எனக்கு பேர் கிடைக்கல, நான் கஷ்டப்பட்டு யாரோ ஒருத்தர் பேர் வாங்கிட்டு போகிறார். இதெல்லாம் கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அறிவு என்னோட அறிவு, புத்திசாலித்தனம் என்னோட புத்திசாலித்தனம், ஆனால் என் மேனேஜர்னு ஒருத்தர் அல்லது வேற எவரோ ஒருத்தர் என்னுடைய உழைப்பை திருடி என்னுடைய பெயரை எடுத்துக்கொண்டு போகிறார் என்கின்ற நிலைமையில் இருக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் நீங்கள் தான் எல்லாம் செஞ்சீங்கன்ற மாதிரி மற்றவங்களுக்கு புரியக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல மாதங்களாக உண்மையிலேயே கும்பராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய ஆரம்ப மாதங்களாக அமைந்திருக்கிறது. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஆகிய இந்த 4 மாதங்கள் கண்டிப்பாக. நிறைவாக மீனம். மீனராசிக்காரர்களுக்கு இப்போ ஜென்மச்சனி நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கடுமையான மன அழுத்தத்திற்கு உள்ள அப்படியே வந்துக்கிட்டு இருக்கிறீங்கன்றதான் உண்மை. உத்திரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் மாதம் 2ஆம் மாதக்காரங்களுக்கு கடுமையான மன அழுத்தங்கள் இப்போது வயதிற்கு ஏற்றார் போல இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. கடுமையான ஒரு சுச்சுவேஷன் அமைப்பில் இருக்கிறீங்க. ஆனால் இது எல்லாம் அப்படியே படிப்படியாக மாறக்கூடிய அமைப்பு இப்போது வருங்க. அடுத்த வருஷம் ஏப்ரல் வரைக்குமே உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சில பல கடுமையான அமைப்புகள் இருக்கின்றன. ஆனாலும் எதையும் தாங்குவீங்க. ஏன்னா யோகர்கள் என்று சொல்லப்படக்கூடிய குரு, சனி இந்த 2 பேருமே கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல பலங்களை தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறாங்க. ராசிநாதன் தான் 4ஆம் இடத்துல இருக்கிறார். ராசிநாதன் குரு வந்து 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்தை பார்க்கிறார். சொந்த வாழ்க்கையில் சோகங்கள் இருந்தாலும் காசு பண விஷயத்தில் எதுவும் கஷ்ட நஷ்டங்கள் இல்லாத 4 மாதங்களாக இந்த மாதம் இது இருக்கும். எல்லா லெவல்லையும் கொஞ்சம் என்ன பண்ணுவது ஏது பண்ணுவதுன்ற அமைப்பு ஒரு 30 வயதுகளில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. 50 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காதுன்றதை நான் ஒவ்வொரு வீடியோக்குள்ளேயும் சொல்கிறேன். 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த 7.5 சனி அமைப்பு வந்து 2ஆம் சுற்று என்கின்ற விதமாக நல்ல பலனையே செய்யுங்க. கடனை கொடுக்கும். கடன் மூலமாக இந்த 4 மாதத்தில் வீடு வாங்கலாம்ன்ற ஐடியா இருக்கும்.
வாகனம் வாங்கலான்ற ஐடியா இருக்கும், மனைவிக்கு இது வாங்கி கொடுக்கலான்ற எண்ணங்கள் இருக்கும், பெண் குழந்தைக்கு இது செஞ்சிடலாம், ஆம்பளை பையனுக்கு ஒரு இது பண்ணி வைக்கலாம், அதை எழுதி வைக்கலாம், இதை எழுதி வைக்கலாம், அவனுக்கு வேலை வாங்கி கொடுக்கலாம், இவனுக்கு வேலை வாங்கி கொடுக்கலாம், பிள்ளைங்களை செட்டில் பண்ணலாம். இந்த மாதிரியான எண்ணங்கள், எதிர்கால திட்டத்திற்கு என்ன தேவையோ அதை செய்து முடிக்கக்கூடிய பக்குவங்கள், அதற்கான தகுதிகள் போன்றவைகள் கண்டிப்பாக 50 வயதை தாண்டிய அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் பெர்ஃபெக்டாக இருக்கும். அவங்கெல்லாம் இந்த வீடியோவை பார்க்கவே தேவையில்லை, நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. உண்மையிலேயே 30-35 வயதில் இருக்கக்கூடிய நடுத்தரவாதிகள் தான் சோஷியல் மீடியாவில் அதிகமாக வீடியோ பார்க்குறவங்க, ராசி பலன் பார்க்குறவங்க. அவங்க எல்லாருக்கும் இப்போ என்னமோ முன்னாடி போனால் கடிக்குது, பின்னாடி போனால் உதைக்குதுன்ற மாதிரியான சுச்சுவேஷன் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு பேர் தான் ஜோதிடத்தில் நாங்கள் ஜென்மச்சனின்னு சொல்லுவோம். இந்த ஜென்மச்சனி அமைப்புகள் ஒரு நிரந்தரம் இல்லாத தன்மையை கொடுக்கும். நிரந்தரம் இல்லாத தன்மைன்னு என்னங்க? வாழ்க்கை நிரந்தரம் இல்லை, குடும்பம் நிரந்தரம் இல்லை, காதல் நிரந்தரம் இல்லை, பணம் நிரந்தரம் இல்லை, வேலை நிரந்தரம் இல்லை, கடன் நிரந்தரம் இல்லை, ஆரோக்கியம் நிரந்தரம் இல்லை, பொருளாதார முன்னேற்றம் இல்லை. இந்த மாதிரியான அமைப்புகளுக்குள்ளே தான் இப்போ நீங்கள் மீனராசிக்காரர்கள் போய்கிட்டு இருக்கிறீங்க. அடுத்த குருப்பெயர்ச்சியில் தான் 5வது இடத்திற்கு குரு பகவான் வந்து கொஞ்சம் உங்கள் ராசியை பார்க்க போகும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு மட்டுப்படுவார். சனி இப்போது ராசியில் இருக்கக்கூடிய சனி இப்போ இந்த ஒரு 3 மாதங்கள்லையே, அதுலேயும் வந்து பாலைவனத்துக்கு நடுவே போகிறவனுக்கு கொஞ்சம் மழை பெய்ந்தார் போல் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் உங்களுடைய ராசிநாதன் 5ஆம் இடத்திற்கு மாறப்போகிறார் அதிசார முறையில். அப்போது கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் தீரும். செப்டம்பர் மாதம் கொஞ்சம் ஓரளவுக்கு இதாக இருந்தாலும் பிற்பகுதியில் வரக்கூடிய அக்டோபர் நவம்பர் மாதங்கள், டிசம்பர் மாதங்களில் எதையும் சமாளிக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. யாரையும் நம்ப வேண்டாம். பெரிய அளவில் யாரையாவது நம்பினீங்கன்னா காசு பண விஷயத்தில் நட்போ உறவோ சில விஷயங்களில் கை கொடுக்காது. நம்புறதுனால வந்து காசு பணம் தான் போகும். குறிப்பாக ஃப்ரெண்டு கூட சேர்ந்தேன், மாமா மச்சான் கூட சேர்ந்தேன், பொண்டாட்டியோட தம்பி கூட சேர்ந்தேன், அவர் வந்து கூப்பிட்டாரு, இவர் வந்து கூப்பிட்டாரு, என்னுடைய காசை போட சொன்னாருன்ட்டு சேர்த்து வைத்திருக்கின்ற காசை இழக்க வைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அதில் மட்டும் இளைய பருவத்தினர் கவனமாக இருங்க. பெரிய சோதனைகள்லாம் மீனராசிக்காரர்களுக்கு வராதுங்க. நீங்கள் நல்ல உழைப்பாளிகள், நேர்மையாக இருக்கக்கூடியவர்கள். ஆகவே கொஞ்சம் பண விஷயத்தில் மட்டும் ஆழம் தெரியாமல் காலை விட்டு ஏதாவது போய் சிக்கிக்கொள்ளக்கூடிய அமைப்புகள் இருப்பதால் எதிலும் கொஞ்சம் பணத்தில் கவனமாக இருக்க வேண்டிய மாதங்களாக இந்த மாதங்கள் கண்டிப்பாக அமையும். அதை தவிர்த்து வேறு சங்கடங்கள் எதுவும் இருக்காது. வேலையில் கொஞ்சம் நம்ம என்ன செய்தாலும் அதற்கான ஒரு பிரதிபலனை பார்க்க முடியாத ஒரு அமைப்புகள் நிச்சயமாக இருக்கும். சில பேருக்கு நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்றாற் போல் வேலை அமைப்புகள் இருக்காது. சிலர் தூர இடங்களில் இருப்பீங்க. தூர இடங்களில் அப்பா அம்மா, மனைவி, பிள்ளை, இந்த மாதிரியான சில விஷயங்கள், கணவர் போன்றவர்களை பிரிந்திருந்து மீண்டும் சேரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. கோர்ட்டு கேஸு மாதிரியான விஷயங்கள் டக்கு டக்குன்னு இப்போ நம்ம எழுப்புக்கு வராது. அதெல்லாம் அடுத்த வருஷம்தான் நமக்கு சாதகமான ஒரு அமைப்புகளாக வரும். ஆயினும் இந்த 4 மாதங்களில் பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாமல் பணவரவு ஒரு 1000 ரூபாய் நாம் மாத கடைசியில் சேர்த்து வைக்க முடியல, ஆனாலும் இந்த மாதத்திற்கு நிறைவான ஒரு அமைப்புகள் வந்ததுன்ற மாதிரி தாங்க மீனராசிக்காரர்களுக்கு இருக்கும். பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத நல்ல மாதங்களாகவே அமைந்திருக்கிறது இந்த செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஆகிய 4 மாதங்களும் மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும். Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. T Nagar, Velachery, Cropate and Thiruvallur. ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.